நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நண்பர்களுக்கு வணக்கங்கள். சென்ற வாரம் நான் கேள்வி கேட்ட அந்த ஜாதகம் இப்போது வந்து விட்டது. இந்த ஜாதகத்தில் என்ன கேட்டேன் அப்படின்னு சொன்னால், எடுத்த உடனே நான் ஐயா நீங்கள் இந்த தொழிலில் இருக்கிறீர்கள், அதாவது சனியும் சந்திரனும் கலந்த தொழிலில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. பட் நான் இந்த தொழில் தான் சொல்லலை. சனியும் சந்திரனும் கலந்த தொழில்களில் இருக்கிறீங்க, தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த வீடியோவோட முடிவில் ஒன்று சொல்லியிருந்தேன். இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொன்னால் ஒரு 3 தொழில்களை உறுதியாக சொல்லலாம். அதனால் மேம்போக்காக சனியும் சந்திரனும் கலந்த துறைகளில் இருக்கிறேன்னு சம்பந்தப்பட்ட ஜாதகர் ஆமாங்க ஐயா நான் இந்த தொழிலில் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. ஒரு இன்ப அதிர்ச்சி என்னென்னா, அவரே பிரிமியம் வீடியோ நேயராக இருக்கிறார். எனக்கு உண்மையிலே தெரியாது. அவரே பிரிமியம் வீடியோ நேயராக இருக்கிறார். பிரிமியம் வீடியோலையும் இது என்னுடைய ஜாதகம் தான் கமெண்ட் போட்டிருக்கிறாரு. பொது வீடியோவில் இது என்னுடைய ஜாதகம் தான், எத்தனை பேர் இதில் சரியாக சொல்கிறீங்க பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த கமெண்ட்டை பின் பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்ன ஒன்றுன்னா, ரொம்ப ரசிக்கத்தக்க அமைப்பு எல்லாருமே கிட்டத்தட்ட சனியின் காரகத்தொழிலில் எந்த இடத்துலையும் இதாக பண்ணலை. எல்லாருமே சரியான பதிலை சொல்லியிருக்கிறீங்க. சனியின் காரகத்தொழில் கிட்டத்தட்ட 90% சனியும் சந்திரனும் கலந்திருந்தால் என்னென்ன துறைகள் வருமோ, குடிக்கக்கூடாத திரவங்கள், பாத்ரூமு, ஆசிட்டு, கிளீனிங் எல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. ஒரே ஒருத்தர் கொஞ்சம் நியராக வந்திருக்கிறார், அவர் கூட கரெக்டாக சொல்லலை. ஒரே ஒருத்தர் சிவகுமார் பொது வீடியோவில் பூச்சி மருந்து தெளிக்கும் தொழில் செய்கிறார்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் சம்பந்தப்பட்ட ஜாதகர் பூச்சி மருந்து உரம் விற்கிற தொழில் கடை வச்சிருக்கிறார். சனியும் சந்திரனும் கலந்ததுன்னா பூச்சி மருந்து தான். அவரும் பிரிமியம் வீடியோ நேராக இருப்பார்னு நினைக்கல. சில பேர்ட்ட நாங்கள் பெர்மிஷன் வாங்குவோம், இவர்கிட்டலாம் பெர்மிஷன் வாங்கலை, கோச்சுக்க போகிறார். பூச்சி மருந்து ஆமாங்க ஐயா நான் சனி சந்திரன் கலந்த துறைகளில் தொழிலில் இருக்கிறீங்க அப்படின்ட்டு நான் எடுத்த இடம்னு சொன்னேன். ஆமாங்க ஐயா நான் பூச்சி மருந்து உரம் விற்கிற கடை வச்சுருக்கிறேன்னு சொன்னார். ஆக பூச்சி மருந்து கடை அப்படிங்கிறது கரெக்டு. ஆனால் மாணவர்கள் யாரும் மனசில் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் எல்லாருமே அந்த சனியின் சந்திரன் பார்ல இருந்து, பினாயிலில் இருந்து, லிக்கரில் இருந்து, வேறு விதமான ஆசிட் எல்லாமே பெரிய அளவில் சொல்லிட்டீங்க. அது உண்மையும் கூட. ஆக நான் எல்லாரையுமே பொதுவாக பாராட்டுகிறேன். ஆனால் அதில் துல்லியமாக பூச்சி மருந்து உரம் என்கின்றது இதுதான் அந்த சனியின் சந்திரனும் கலந்த அமைப்பு. சனி சந்திரன் கலந்தாலே இதுதான். மற்றபடி நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு. ஆனால் அந்த ஒரே ஒரு சிவகுமார் என்பவருக்கு மட்டும் கிரெடிட்டு, அவருக்கு மட்டும் அந்த லைக் ஆட்டின் இதை கொடுத்துருக்குறோம். இப்பொழுது லக்னத்தை மாற்றக்கூடிய அமைப்பு மாணவர்களுக்கு நான் அடிக்கடி இந்த வார பிரிமியம் வீடியோவில் இது ஒரு நுணுக்கமான ஒரு வீடியோ. இது ஒரு சற்று நுணுக்கமான ஒரு அமைப்பு. பெரும்பாலும் இப்போ நான் அடிக்கடி என்ன சொல்கிறேன், ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன், லக்னத்தை உறுதி பண்ணாமல் எந்த ஒரு பலனையும் சொல்லாதீங்க. மாணவர்களுக்கும் நம்முடைய ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஃபாலோவர்களுக்கும் எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, லக்னத்தை உறுதி செய்யாமல் பலன்களை சொல்ல முடியாது. கையில் கிடைக்கிற ஜாதகத்தை நம்பி ஏதாவது பலன் சொல்ல ஆரம்பித்தோம்னா அந்த இடத்துல ஜோதிடர் தோற்று போக மாட்டார், ஜோதிடம் தான் தோற்று போகும். அதுவும் லக்கண சந்தியில் இருக்கிறவங்க 10 நிமிஷம் 15 நிமிஷம் லக்கணத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் டக்குன்னு ரெட்டை பலன்களாக சொல்லுவேன். அப்போ கூட நான் தான் முன்னாடி பலன் சொல்லுவேன். லக்ன டிகிரியில் 2 டிகிரியில் 3 டிகிரியில் பிறந்திருக்கிறவங்க 2 டிகிரி இருந்தான்னா எடுத்தடுப்பில் சம்மந்தப்பட்டவரே பேசினாலும் அல்லது சம்மந்தப்பட்டவருடைய அப்பா அம்மா ஏதாவது உறவு கணவன் மனைவி யார் பேசினாலும் இவருடைய லக்னம் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, இவர் இந்த லக்னத்தில் பிறந்திருந்தால் இப்படி இருப்பார், இந்த லக்னத்தில் பிறந்திருந்தால் இப்படி இருப்பார், இந்த லக்னத்தில் பிறந்திருந்தால் இன்னென்ன நடந்திருக்கும், இந்த லக்னத்தில் பிறந்திருந்தால் இன்னென்ன நடந்திருக்கும்னு டக்குன்னு ஒரு முதல் 5 நிமிஷம் சொல்லுவேன். அவங்களே கொஞ்சம் அப்புறம் இல்லைங்க இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் லக்னத்தை மாற்றுறதை பெரும்பாலானவர்கள் ஒத்துக்கிறதே இல்லை. ராசி கட்டத்தில் அவர்கள் கொடுத்தது தகப்பனார் ஈஸியாக ஒத்துக்கலை. சில விஷயங்களை சொன்னவன தான் அவர் டக்குன்னு ஒத்துக்கிட்டார். எப்போவுமே மாணவர்கள் அந்த 2 லக்கணத்திற்கான பலன்களை, காரண காரியங்கள், ஆதிபத்திய காரகத்துவங்களை புரிந்து கொள்ளாமல் அதை உறுதிப்படுத்தாமல் எந்த இடத்துல பலன் சொன்னீங்கன்னாலும் நீங்கள் ஒரு நல்ல ஜோசியராக ஆகவே முடியாதுன்றது தான் உண்மை. சரி, இந்த அமைப்பில் சிம்மலக்கணமாக இருந்தாலும் கடகலக்கணமாக இருந்தாலும் சனி பாவி. இந்த பையன் 20 வயசுலேருந்து நல்லா இல்லை, 2 வயசு வரைக்கும் ராகுதசை. 2 வயசுலேருந்து ராகுதசை வரைக்குமே கை குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், உடல் ரீதியிலான பிரச்சனைகள் வந்திருக்கும்.
ஏன்னா ராகு சனியோடு சேர்ந்து பாவத்துவமாக இருக்கிறார். ஆமாம்னு சொல்லிட்டாங்க. அதற்கப்புறம் 18 வருஷம் இளமையில் பாக்கியாதிபதி உச்சனாக 9ஆம் இடத்துல உட்காந்து சூரியன் வலுவாக இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்தில் இந்த குருதசை முழுக்க தகப்பனார் நல்ல விதமாக நல்லா வாழ்ந்த தகப்பனாருக்கு அருமையான பலன்களை செஞ்சு 20 வயது வரைக்கும் இவர் நன்றாகவே இருந்தார் என்பது தான் உண்மை. அடுத்து 3வது, கடக லக்னமாக இருந்தாலும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் சனி திசை இவரை கெடுக்கவே செய்யும். அதை எப்படி பிரித்து உணர்றது? சிம்ம லக்னமாக இருந்தால் 10ஆம் பாவக பலனை சனி கெடுப்பார். கடக லக்னமாக இருந்தால் 11ஆம் பாவக அமைப்புகளில் சனி கெடுப்பார். சிம்ம லக்னத்திற்கும் கடக லக்னத்திற்கும் அவர் 7க்குடையவர். சிறு வயதிலே வந்துட்டார். சிறு வயதிலே வந்தவர் என்ன செய்கிறார்? சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். நான் எப்படி அதை ப்ரெடிக்ட் பண்ணி டக்குன்னு அம்மா அவங்க பையனுக்கு தான் நடந்துக்கிட்டு இருக்கணும்னு அந்த அம்மா ஆமாங்கன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. கரெக்டுங்க, இப்படி தாங்க நடக்குது. கடக லக்னமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. எங்களுக்கு தெரியாதுங்க, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, டாக்டர் கொடுத்த டைம் தாங்க, நான் அதிலெல்லாம் பார்க்கலங்க அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. அவங்க அப்பா கடைசி வரைக்கும் அந்த டைமை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். சரி, இங்கே கடக லக்கணமாக இருந்தால் 1, சிம்ம லக்கணமாக இருந்தால் 1 அப்படின்னு நான் சொல்கிறது அந்த 10, 11ஆம் பாவங்களோடு நீங்கள் பொருத்தி கொண்டு மிக மிக முக்கியமாக கடக லக்கணமாக இருந்தால் பாபத்துவமான சனியும் செவ்வாயும் ஒரு சேர லக்னத்தோடு தொடர்பு கொண்டு லக்னத்தில் குரு இருக்கிறார். சிம்ம லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி சிம்ம லக்னமாக இருந்தால் லக்னத்தை சுக்கிரன் பார்க்குறார். லக்னாதிபதியை உச்சகுரு பார்க்குறார். சிம்ம லக்னமாக இருந்தால் சனி திசை கொடுக்கக்கூடிய பலன்கள் வேற. நான் எப்படி ஆதிபத்திய காரக அமைப்புகளை எவ்வளவு தெளிவாக பிரித்து ஒரு லக்னத்திற்குரிய பலன்களை சொல்கிறேன். அந்த லக்னத்திற்குரிய பலன்கள் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத மாணவர்கள் பார்த்துக்கணுன்றதுக்காக தான் இந்த லக்ன மாற்ற வீடியோவை பிரீமியம் வீடியோவை போடுறேன். இதில் ரொம்ப கவனமாக மாணவர்கள் இருக்கணும். சரி, சிம்ம லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி உச்ச சுக்கிரனோடு பார்வை 8ல் மறைஞ்சாலும் உச்ச குருவோடு பார்வையில் இருக்கிறார். அருமையான அமைப்பு, மனம் தெளிவான அமைப்பு. லக்னத்தை தனிச்சுக்கிரன் பார்க்கிறார். ஆனால் கடக லக்னமாக இருந்தால் லக்னத்தில் குரு இருந்தாலும் கூட ஒரு சேர சனி சுக்கிரன் சனி செவ்வாய் பார்க்குறாங்க. அப்போ சனி லக்னத்தை பார்க்கும்போது மனம் பாதிக்கப்பட வேண்டும். நான் சொன்னது சிம்ம லக்னமாக இருந்தால் நேரம் வந்து தகப்பனுடைய தொழில் அமைப்புகளில் வந்துட்டு தொழிலில் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார். அப்பாவோடு மிகப்பெரிய நெருங்கிய ஒரு நல்ல தொடர்பு அந்த அமைப்புகள்லாம் இருக்கும். ஆனால் என்னுடைய கணக்குப்படி கடக லக்னம் இவர் சனி திசையிலிருந்து 20 வயசுலேருந்து சரியாக இல்லை. 7ஆம் அதிபதி சுக்கிரனுடைய வீட்டில் 11ஆம் இடத்தில் இருக்கனால பலன்களை எப்படி சொல்கிறேன்றதை கவனிக்கணும். 7, 11, 3 அமைப்புகள் வருகின்றன. 7ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் ராகுவோடு சேர்ந்து பாபத்துவமாக இருந்த காரணத்தினால் உங்களுடைய மகன் என்னுடைய கடக லக்ன அமைப்பின் அடிப்படையில் சனி திசை ஆரம்பித்தோடனே ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த லவ்னால பயங்கரமான மனம் பாதிக்கப்பட்டு வேறு மாதிரியான பழக்கத்திற்கு இப்போது அடிமையாகி மகனுடைய எதிர்காலம் என்னன்றதுக்காக தான் இப்போ நீங்கள் கேட்க வந்திருக்கிறீங்க. என்ன சைலண்ட், அப்படியே சைலண்ட். அதுதாங்க உண்மை. வீட்டில் ஒரு கண்ணாடி மிச்சம் இல்லை, டிவி மிச்சம் இல்லை, பீரோ மிச்சம் இல்லை, எல்லாத்தையும் அடித்து உடைக்கிறாருன்ட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கடக லக்ன பலன்களை சொல்ல வேண்டியது தான். இந்த வார கேள்வி ஒரு 50-53 வயதானவருடைய ஜாதகர் ஒரு ஆண். இந்த ஜாதகத்தை அடுத்த வாரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கேள்வியோடு நிறுத்திட மாட்டேன். அடுத்த வாரம் இந்த ஜாதகத்தை ஒரு 10-15 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வார ஜாதகம் கேள்வியை பதில் சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் கேள்வியோடு ஒரு 2 வரி விளக்கமும் சொல்லணும். கேள்வியோடு எப்படி இந்த பதிலை சொன்னீங்கன்னு 2 வரி விளக்கமும் சொல்லணும். ஆதிபத்திய காரகத்துவங்களை தெளிவாக புரிந்து கொள்வதற்காக மாணவர்களுக்கு நான் கேட்கக்கூடிய கேள்வி 21 ஜனவரி 1973 7:30 மணி காலையில் சென்னைக்கு பக்கத்தில் பிறந்திருக்கிறார். இது 7:30 மணின்றது கூட முன்ன பின்ன தான், ஆனால் லக்ன மாற்றம் கிடையாது. மகர லக்னம், லக்னத்தில் சூரியன் புதன், 5ல் சனி, 6ல் கேது, 8ல் சந்திரன், 11ல் செவ்வாய், 12ல் சுக்கிரன், குரு, ராகு. பிறக்கும்போது கேது திசை 3 வருஷம் 8 மாதம் 11 நாள். இப்போது 51 வயதாகிறது. இப்போ இவருக்கு ராகு திசை நடந்துகிட்டு இருக்கு. ராகு திசையில் சனி புக்தி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஜாதகத்தை பார்த்த உடனேயே ஃபஸ்ட்டு இது தாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆமாங்கன்னாங்க. இந்த பளிச்சுன்னு நான் அடுத்த ஒன்று சொல்லுவேன். என்னுடைய ஸ்டைல்
பளிச்சென்று தெரிகின்ற விஷயத்தை நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி அடி, அதுக்கப்புறம் தான் ப்ரெடிக்ஷன் ஆரம்பின்னு சொல்லுவேன். இந்த ஜாதகத்தை பார்த்தவுடன் பளிச்சென்று எனக்கு ஒன்று தெரிந்தது. ஆமாங்கன்னு சொல்லி தான் அடுத்த ப்ரெடிக்ஷன் ஆரம்பித்தாங்க. முதல் வரியே அதைத்தான் சொன்னேன். என்ன இல்லை இவரிடம்?